பீகாரில் காங்கிரஸ் கட்சியின் மதிப்பிற்குரிய தலைவரும் இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவரும் மரபார்ந்த பெருமைக்குரிய குடும்பத்தின் பிள்ளை ராகுல் காந்தியும் தேஜஸ்வியும் இணைந்தும் இசைந்தும் நடத்திய வாக்கு யாத்திரை பீகாரில் சூழ்கொள்ளப் போகிற புரட்சிக்கு அடிக்கோடிட்டதென்றுதான் அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள். இந்திய துணைக்கண்டத்து அரசியல் வரலாற்றில் ஒரு போர்ஜரி செய்து ஆட்சியை கைப்பற்றி இருக்கிற சங் பரிவார் சக்திகளுக்கு இன்றைக்கு ராகுல் காந்தி இந்த யாத்திரை நடத்தியதன் மூலம் சிம்ம சொப்பனமாக தெரிகிறார். வாக்கு யாத்திரை நடத்த வேண்டிய அளவிற்கு இந்தியாவினுடைய ஜனநாயகம் பாழ்பட்டு போயிருப்பது கவலை தருகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சத்ரபதி சிவாஜி உலவிய மராட்டிய மண்ணில் ஒரு ஈடில்லாத வெற்றியை, இமாலய வெற்றியை பெற்றதற்கு பிறகு அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் சங் பரிவார் சக்திகள் மீண்டும் அதிகாரத்திற்கு வருகிறார்கள் என்றால் மராட்டியத்திலேயே இந்த அழிவு வேலை அவர்கள் தொடங்கிவிட்டது இன்றைக்கு அம்பலமாகி இருக்கிறது. இன்றைக்கு பீகாரில் 65 லட்சம் வாக்குகளை இன்றைக்கு அவர்கள் நீக்கியிருப்பதன் மூலம், நிராகரிப்பதன் மூலம் ஜனநாயகத்திற்கு கொள்ளி வைத்திருக்கிறார். ஒரு சுயேட்சையாக இயங்க வேண்டிய அதிகாரமுள்ள தேர்தல் ஆணையம் இன்றைக்கு பிஜேபிக்கு விலை போயிருப்பதும், தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவர் ஒரு சனாதனியைப் போல பேசுவதும் இந்திய அரசியலில் இதுவரை யாரும் பார்த்திராத காட்சி. இதை அம்பலப்படுத்தவும் இதை தோலுரித்து காட்டவுமான துணிச்சலும் பேராண்மையும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு மட்டுமே இருக்கிறது. பண்டிட் ஜவஹர்லால் நேருவினுடைய கொள்ளும் பேரன் என்பதையும், இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை 10 நாளில் சந்தித்து பகை முடித்த இந்திராவின் பேரன் என்பதையும், அடுத்த நூற்றாண்டுக்கு இந்தியாவை அழைத்து செல்வதற்கு இன்றைக்கு இருக்கிற டிஜிட்டல் இந்தியாவுக்கு அன்றைக்கு அடித்தளம் போட்ட மகத்தான தலைவர் ராஜீவ்காந்தியினுடைய மகன் என்பதையும் தன்னுடைய யாத்திரையின் மூலம் இன்றைக்கு ராகுல் காந்தி பீகாரில் நிரூபித்திருக்கிறார். அந்த யாத்திரை பிஜேபி கட்சிக்கு இறுதி யாத்திரையாக பீகாரில் அமையப் போகும் என்பதை மட்டும் இப்போதைக்கு சொல்லி வைக்கிறேன்.